ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான நல்ல மொறுமொருவான சோயா 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன், மீல் மேக்கர். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி கொதித்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சோயா சங்க்ஸை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது மீல் மேக்கர்லாம் நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. இதை வந்து ஒரு வாட்டி பச்சை தண்ணியில் அலசிட்டு நம்ம புழிஞ்சு வச்சிடலாம். பச்சை தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா கோட் பண்ணிடலாம். இதில் 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது சேர்த்தா நல்ல கலர் வரும். காரமும் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கடைசியாக பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மீதி ஒட்டாமல் இருக்குல்ல இந்த மாவை ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லா மாவும் வந்து சோயா சங்க்ஸில் ஒட்டணும். ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கலாம். வச்சிடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ வந்து இதை 2 பேட்சாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்ததும் இதையும் எடுத்து அப்படியே நம்ம சோயா சங்க்ஸ் மேலே சேர்த்துட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டடா! நம்மளோட சுவையான சோயா 65 ரொம்ப ரொம்ப சூப்பராக சுலபமாக தயாராகிடுச்சு. இதை வந்து ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு 2 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். அப்படி இல்லைனா இதை வந்து நம்ம டபுள் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே டபுள் பண்ணால் சரியாக வரும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை அரும்புகள் மலரட்டும்.